எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு ராஜா, பரிசுத்த ஆவியானவரே, இதுவரை வழிநடத்தின எபினேசர், இந்த செய்தியின் பகுதியிலும் அடிமை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. நான் சிறுகவும் நீ பெருகவுமாக நடத்தித்தாங்க. வந்த ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுடைய இருதயங்களையும் அடியானுடைய இருதயத்தையும் நல்ல நிலங்களாக மாற்றிக் கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய நாமம் மாத்திரம் மையப்படட்டும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இவ்வளவு ஒரு அழகான ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு வாக்கு தத்தத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம கையில ஒரு ஃபார்மை கர்த்தர் கொடுத்துறாரு. என்ன ஃபார்ம்? ஆசீர்வாதம் ஃபார்ம். அந்த ஆசீர்வாத ஃபார்ம்ல என்னென்ன இருக்கும்? ஆசீர்வாதம், இந்த பர்டிகுலர் ஆசீர்வாதத்தை தெய்வம் கொடுக்கல. என்ன கொடுத்துறாரு? நான் வானத்தின் பலகணிகளை திறந்து என்ன பண்ணா சொல்லி இடம் கொள்ளாமல் போகும்போது உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிப்பேன்னு சொல்லிட்டாருப்பா. அதனால ஆசீர்வாதங்களுடைய ஒரு ஃபார்மே உங்ககிட்ட கொடுத்துறாரு. ஃபார்ம்னா எப்படி சொல்றது? நீங்க அதை நிரப்பிக்கணும். நீங்க என்னென்ன தேவைன்றதை நீங்க இன்னைக்கு ஒவ்வொருத்தர் சில ப்ராப்ளத்தோட வந்திருக்கலாம், பிரச்சனைகளோட வந்திருக்கலாம், எல்லாவற்றிலும் ஆமா பிளாங்கா வந்துட்டு அதை நீங்க ஃபில்அப் பண்ணீங்க. ஆண்டவரே இதை நிரப்புங்கப்பான்னு சொல்லி, ஓகேவா? அப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நான் வானத்தை திறந்து கொடுக்குறேன்ட்டார். இனி நீங்க தான் உங்ககிட்ட தான் இருக்கு. முதல்ல கர்த்தருடைய ஆசீர்வாதம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. இந்த ஆசீர்வாதம்னா என்ன லிஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். அதை புரிந்துக்கிட்டாதான் நம்ம உள்ளே போக முடியும். அது சுதந்திரத்துக்கான வழி என்னன்றதை நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு ஆசீர்வாதங்களும் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம ஆசீர்வாதங்கள் வரவே வராது. கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுப்பார். ஸோ அதை நம்ம என்னன்றதை உள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. ஆசீர்வாதம் என்ன லிஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வாத லிஸ்ட் சொல்லுங்களேன். இந்த காலத்துல இப்படி ஒரு மோட்டிவேட் பண்ணிட்டாங்க நிறைய வேதத்துல. என்ன சொல்றாங்க? வேதத்துல இருக்கிறது முழுமையா காட்டாம இப்படி ஒரு மோட்டிவேஷன் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா, பணமும் பொருளும் சம்பாதிச்சா அது மட்டும் ஆசீர்வாதம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் கரெக்டா? அது உண்மையா? அது இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க? பணத்தையும் பொருளையும் சம்பாதிச்சா அதுவே ஆசீர்வாதம், அவன் பர்ஃபெக்டா எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது மாத்திரம் ஆசீர்வாதம் கிடையாது. இன்னைக்கு வேதம் அந்த மாதிரி யாராவது உபதேசங்கள் அதிகமா தொடர்ந்து பண்ணாங்கன்னா, ஒரு பணமும் காரம் இது வந்தா எனக்கு பட்டா போதும் அப்படின்னு அது மட்டும் காமிச்சா அது ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதி தான். ஆனா அதே ஆசீர்வாதமாக யாராவது காட்டினாங்கன்னா கண்டிப்பா அது வேதத்தின்படியான உபதேசம் அல்ல. ஆசீர்வாதம்னா என்னன்னு ஆசீர்வாதங்களுடைய லிஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். ஓரளவு உங்களுக்கு கம்பேர் பண்ணி பாத்துங்க. என்னதான் சம்பாதிச்சாலும் ஒரு சமாதானம் இருக்குமே, அந்த சமாதானம் ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு எவ்வளவு பேர் சம்பாதிச்சு நிம்மதியா தூங்க முடியல, அந்த நிம்மதியான தூக்கம் ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் நம்புறீங்க? நிம்மதியான தூக்கம் நிறைய பேருக்கு கிடைக்கிறது கிடையாது. அந்த தூக்கம் ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை தெய்வம் நமக்கு தருவார். இன்னொன்று மாத்திரம் இல்லை, இன்னைக்கு எவ்வளவு பணம் சம்பாதிச்சு சந்தோஷம் அவங்க முகத்துல இல்லை. கரெக்டா? ஏன் சந்தோஷம் இல்லை? அவங்க எந்த வழியில பணம் சம்பாதிச்சாலும் தெரியாது. ஆனா நம்ம தெய்வம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் சந்தோஷம் இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? சந்தோஷம் ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்சு 32 பழம் காட்டுற மாதிரி அவங்களால சிரிக்க முடியல. இந்த கோல்கேட் விளம்பரத்துக்கு வருமே 32 பழத்துல காட்டி சந்தோஷமா சிரிக்க முடியுதா? நிம்மதியாக அவங்களால இருக்க முடியல. ஏன்? அவர் ஏழையினால சிரிக்க முடியுது. ஆனா அந்த சந்தோஷமும் ஒரு ஆசீர்வாதம். ஆமென். இன்னைக்கு நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை, வேதனை இல்லாத அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பணத்தையும் கொடுத்து அதையோட கூட சிரிக்கிற ஆசீர்வாதம்ன்றது நிறைய பேர் இன்னைக்கு இல்லை. அப்படி ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலையை அது தள்ளிடுது. அது மட்டும் இல்ல, நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம், ஆரோக்கியம் ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆசீர்வாதம்னா நம்ம என்ன நினைச்சிட்டோம்? பணமே மைண்ட் பிக்ஸ் பண்ணி கூடாது. இதெல்லாம் ஆசீர்வாதம். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம், அது ஒரு ஆசீர்வாதம். இதையும் தேவன் நமக்கு வழங்குகிறார். அப்ப வானத்தை திறந்து பலகணிகளை திறந்து இதெல்லாம் கொடுக்குறாருன்னா இவைகள் எல்லாம் நமக்கு தேவன் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அது எல்லாத்த விட பரத்திற்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதுதான் மெயின். நித்திய ஜீவன் எல்லாத்த விட பெருசுன்னது நிலை வாழ்வு, பரலோக வாழ்வுன்ற அந்த ஆசீர்வாதம் தான் பெரிய. ஏற்கனவே நமக்கு விசுவாசிக்கிறப்ப நமக்கு அந்த தகுதியெல்லாம் கொடுத்துட்டாரு. ஆனா அதை தக்க வச்சுக்கணும் அந்த ஆசீர்வாதம். ஆமென். அதுக்கு தேவையான பரிசுத்த வாழ்வுன்ற ஆசீர்வாதத்தை தந்திருக்க. பரிசுத்த வாழ்வு எத்தனை பேர் ஆசீர்வாதமா பாக்குறீங்க? ஏன்னா அதுவும் நம்மளால முடியாது. எத்தனை பேர் நான் சுயமா நான் பரிசுத்தமா நிப்பேன் யாராவது சொல்ல முடியுமா? கர்த்தர் கொடுக்கறது எல்லாமே ஆசீர்வாதம்னா பரிசுத்த வாழ்வும் அவர் தான் கொடுக்குறாரு. ஏன்னா அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிறேன். அப்ப பரிசுத்த வாழ்வும் ஒரு ஆசீர்வாதம். இப்ப சொல்லுங்க, ஆசீர்வாதம் எத்தனை லிஸ்ட் போயிட்டே இருக்கு பாத்தீங்களா? ஆசீர்வாதம்னா இப்ப கேட்டா நீங்க என்ன சொல்லுங்க? ஆசீர்வாதம்னா பணமும் பொருளும் மட்டும் ஆசீர்வாதமா? கிடையாது. எல்லாத்த விட பெரிய ஆசீர்வாதம் நம்ம அது உள்ள போக பார்க்க போறோம். நிம்மதியான ஒரு ஆசீர்வாதத்திலே நிம்மதியோட கூட வேதனை இல்லாத ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதை தேவன் நமக்கு தருகிறார். பரிசுத்த ஒரு வாழ்வு ஒரு ஆசீர்வாதம், சமாதானம் ஒரு ஆசீர்வாதம், சந்தோஷம் ஒரு ஆசீர்வாதம், நிம்மதியான தூக்கம் ஒரு ஆசீர்வாதம். இத்தனை காரியங்களையும் தேவன் நமக்கு தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அந்த நோய் இல்லாத வாழ்வே உங்களுக்கு தேவன் தருவார். ஆமென்.
அதனால இந்த வானத்தின் பலகணிகளை திறந்து கொடுக்குறாருன்னா இவைகள்லாம் நீங்க வந்து ஒரு ஃபார்மை கொடுக்குறாரு, நீங்க தான் அதை ஃபில்அப் பண்ணிக்கணும். ஆனா உங்களுக்கு ஒரு சின்ன ஆப்ஷனோட சொல்லிட்டு நான் போயிடுறேன். இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிச்சுக்கிறதுக்கு கர்த்தர் வந்து ஃபர்ஸ்டே ஒரு காரியத்தை வச்சிடுறாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அந்த வெரி குட் ஆண்டி சொன்னா அந்த ஒரு காலத்தை நீங்க பார்க்காம போயிடக்கூடாது. அந்த ஃபார்ம் ஒன்று கூட அதுதான் உங்க முதல்ல இருக்கு, அதுதான் உங்க மைண்ட்ல முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே மற்றதெல்லாம் என்ன ஆட்டோமேட்டிக்கா ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்துட்டு உள்ள போறேன். இப்போ எதுக்கு நான் சொல்றேன்னா இத்தனை ஆசீர்வாதங்களை அடங்கியதுதான் வானத்திலிருந்து பலகணிகளை திறந்து நமக்கு கர்த்தர் கொடுக்குறாரு. ஆசீர்வாதம்னா அப்போ நீங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கணும், காரு பணம் இந்த மாதிரி உபதேசங்கள் வந்துச்சுன்னா தயவு செய்து அது வேதத்தின்படியான அது மாத்திரமே கிடையாதுன்றதை புரிஞ்சுங்க. இத்தனை செல்வங்கள் அடங்கிய ஞானம் ஒரு ஆசீர்வாதம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். புரியுதா? ஸோ இதெல்லாம் நம்ம கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? பிள்ளைகளுக்கு, குடும்பத்தை நடத்துறவங்களுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் தருவார். அவர் கொடுப்பதில் ஏதாவது குறைவு இருக்குமா? ஆமென். குறைவற்ற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வழங்குவார். ஆனா முன்னாடி சொன்னது போல அவைகளை கொடுக்கறதுக்கு கண்டிப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் தேவன் வச்சிருப்பாரு. அது என்ன நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவருடைய ஆசீர்வாதங்கள்லாம் என்னன்னு புரிஞ்சுங்க. இது அநேக வேலைகளை புரிஞ்சிக்காம இருக்கிறதுனால தான் நம்ம சபைகளில் வருகிறோம், வந்து உட்கார்றோம். இவைகளெல்லாம் நம்ம நினைக்கிறது கிடையாது. இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். அவருடைய ஆசீர்வாத லிஸ்ட்ல இதெல்லாம் அடங்கியிருக்கு. புரியுதா? அதனால தான் சொல்ல போறேன், இந்த குழந்தை கிட்ட பாருங்களேன், ஒரு பல லட்சம் மதிப்புள்ள ஒரு பெட்டியை கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணும்? திறந்தாப்பலும் பறக்க ஓடும். என்ன பண்ணும்? வாயில வச்சுட்டு அதுதான் கடிச்சிட்டு விளையாடும். அப்புறம் பொட்டி மேலே ஏறி உட்காந்துட்டு விளையாடும். ஆனா அந்த குழந்தைக்கு அந்த சொப்பு சாமான் வாங்குறதுக்கு எல்லாமே அந்த பணம் வாங்கி தருதுன்னு அது தெரியுமா? அது எதுவுமே தெரியாது. அதுக்கு ஒரு டீச்சர் வச்சாலும் அது புரிஞ்சுக்குமா? ஏன் புரிஞ்சுக்காது? அது இன்னும் வளரல. இன்னைக்கு நாமளும் இத்தனை வருட விசுவாசிகளாக இருந்தாலும் இன்னும் நம்ம வளராம இருக்கக்கூடாது. பல பிரசங்கங்களும் நம்ம கேட்கிறோம், பல பிரசங்களை நம்ம கேட்டிருக்கோம். புரியுதா? இவைகள்லாம் எதுக்குன்னா நம்ம வளர்ச்சியுடையவர்களா இருக்கணும். ஆசீர்வாதம்னா நமக்கு ஆசீர்வாதத்துக்குரிய எல்லா காரியங்களையும் நம்ம அடங்கி நம்ம கையிலே வச்சுட்டு நம்ம ஆசீர்வாதத்தை தேடிட்டு இருக்கோம். வெளியில நம்ம இது பார்த்துட்டு நம்ம ஆசீர்வாதத்துக்கான அத்தனை காரியங்களும் இதுல இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை அடையக்கூடிய வழிகளும் இதுல இருக்கிறது. அந்த குழந்தை கையில இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, அறிவுடையவங்க கையில இருக்கிறது போல நம்ம கிட்ட இருக்கணும். ஆமென். இது எப்படி பயன்படுத்தணும்ன்ற அந்த அறிவை நமக்கு தேவன் வழங்குவார். ஹல்லேலூயா. அதனால அவர் தருகிற ஆசீர்வாதத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேவன் பீரோவை திறந்து கிடையாது, பாட்டி சுருக்கு பையில இருந்து எடுத்து திறக்கிற மாதிரி கிடையாது, வேற என்ன சொல்றது, மணி பஸ்ல இருந்து எடுத்து திறக்கிற மாதிரி கிடையாது. வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வாதம். இதை புரிஞ்சுக்கிட்டா கரங்களை தட்டி தேவன் ஞாபகம் பயன்படுத்துங்களா? அப்படி சொல்லிட்டு தெய்வம் என்ன அழகா சொல்லுது பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நம்ம அருமையான தெய்வம் என்னை சோதித்து பாருங்க அப்படின்றார். நான் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்க மாட்டேனா, என்ன சோதித்து பாருங்கன்றாரு. என்னாகும் 24:1 இப்படியாக வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். இந்த வார்த்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருக்கு பிரியமான விஷயம் உங்களை ஆசீர்வதிக்கிறது. ஏதோ பிடிக்காம அப்படிலாம் இல்லை. உண்மையிலேயே உங்களை பிடிச்சு, உங்களை லைக் பண்ணி, உங்களை செலக்ட் பண்ணி தான் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அதனால நம்ம எப்படிலாம் இருந்தோம்னு யோசிச்சு பாருங்க. நம்மள உயிரோடு இருக்கிறதே பெரிய ஆசீர்வாதம். அதை நான் என்ன பொறுத்தவரை நான் சொல்லிப்பேன். எத்தனை நம்புறீங்க? உங்களையும் நீங்க சொல்லிப்பீங்களா? நான் உயிரோடு இருக்கிறதே ஒவ்வொரு நிமிஷமும் பெரிய ஆசீர்வாதமா காணப்படுது. ஆமா, அதுதான் உண்மை. கரெக்டா? அதனால இந்த வார்த்தை என்ன ரொம்ப டச் பண்ணிச்சு. என்னை சோதித்து பாருங்கள் யாராலும் இந்த வார்த்தை சொல்ல முடியுமா? நான் இந்த மாதிரிலாம் ஒரு ஆசீர்வாதம் தருவன், என்னை சோதிச்சு பாருங்க யாராவது சொல்ற தெய்வத்தை நீங்க கேள்விப்படுறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வானத்துல இந்த மேடையில் நின்று பேசுவாங்க அரசியல்வாதிகள்லாம் நிறைய பேர். நான் ரோடு போடுறேன், பள்ளமா இருக்குனால ரோடு அந்தந்த வாக்குறுதிகள்லாம் அள்ளி விடுவாங்க. பாத்தீங்களா? இஷ்டத்துக்கு அள்ளி விடுவாங்க. அவங்க எங்கேயாவது கடைசியில பாருங்க சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? போயிடுவாங்க. அவங்க எங்கேயாவது நின்று என்னை சோதிச்சு பாருங்க நான் ரோடு போறேன்னா இல்லையா யாராவது சொல்லுவாங்களா? ஏன் சொல்ல மாட்டாங்க? சொன்ன அப்பயே அவங்களுக்கே விஷயம் உண்மை தெரிஞ்சிடும். தெரியுமா தெரியாதா? ரோடு போடுறேன், நான் அவனை சோதிச்சு பார்க்குறேன், ரோடு போடுவீங்களா? யாராவது அவங்களால சொல்ல முடியுமா என்னை சோதிச்சு பாருங்கன்னு? ஏன் சொல்ல முடியாது? அவன் சொன்னதுல உண்மை இல்லை. எல்லாமே உண்மையானது கிடையாது. 1000 வாக்குறுதிகளை கொடுக்கலாம், அதை நிறைவேற்றுகிறது 2 3 எத்தனை நமக்கு தெரியாது. அது மனசாட்சிக்கு அவங்க பயந்து கடவுளுக்கு உண்மையா இருந்தாங்கன்னா அவங்க செய்வாங்க, இல்லைன்னா அவங்க ஏமாத்திட்டு தான் போவாங்க. ஆனா நம்ம தெய்வம் ஏமாத்த மாட்டாங்க. கரங்களை தெய்வம் நம்ம பயன்படுத்தாம அவர் சொன்னதை செய்கிற தெய்வம். அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டியே. இந்த கவிதையெல்லாம் விடுவாங்க, நான் நிலவை கொண்டு வரேன், அதை கொண்டு வரேன், இதை கொண்டு வரேன், வானத்தை வெள்ளத்தை வளைப்பேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. எதுவுமே உண்மையில் நடக்க போறது கிடையாது. தொலைஞ்சு போன 10 ரூபாவை கூட அவங்க திரும்பி அவங்க கொண்டு வர முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்களா? ஆனா தெய்வம் சொன்னா அது சொன்னபடி செய்வார். அவர் அதிசயங்களே செய்கிற தெய்வம், அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்கிற தெய்வம். அதனால அதை நீங்க அந்த நிச்சயத்தை நீங்க முதல்ல மனசுல வச்சுக்கணும். அந்த வாக்கு தத்துவத்தை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த அவருடைய ஆசீர்வாதங்கள் இப்படியாக இருக்கின்றன புரிஞ்சுக்கணும். அதனால உங்க மைண்ட்ல இதுதான் ஆசீர்வாதம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வராதீங்க.
ஆசீர்வாதங்கள் நான் ஒரு லிஸ்ட் வச்சு சொன்னேன், அதை மனசுல ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள இந்த இடத்துல தேவன் நமக்கு என்ன சொல்றாரு? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? அந்த வசனத்தை ஃபுல்லா பார்க்கணும். வசனத்தை ஃபுல்லா வாசிங்க. மல்கியா 3:10 இப்போ ஃபுல்லா வாசிங்க. அது சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய வழியை நான் சொல்றேன். இது ஒரு இந்த சபையில டாடி இருக்கிறவங்க சரி, நான் இருக்கிறவங்க சரி, எங்கேயாவது காணிக்கையை வலியுறுத்தி நான் பேசினதே கிடையாது. தசமபாகங்களை வலியுறுத்தி பேசினதும் இல்லை. இதுக்கு பெருமைக்காக எதுவும் சொல்லல. கர்த்தருக்கு முன்னாடி நாங்கள் அவரை மாத்திரம் தான் உங்களை பிடிச்சிக்க சொல்லுவோம். அவர் தான் நித்திய ஆசீர்வாதம், அவர் மாத்திரமே இல்லை. ஆனா இந்த இடத்துல இது ஒரு சத்தியத்தின் ஒரு பகுதியா இருக்கிறதுனால உங்களுடைய ஆசீர்வாதங்கள் என்ன சொல்றது, ஆசீர்வாத ஆறே ஓடுகிறது போல இந்த வார்த்தைகள் இது காணப்படுறதுனால இதை உங்களுக்கு காட்டி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமையை தவிர வலியுறுத்த மாட்டோம். நீங்க வந்து கொடுக்கணும், கொடுத்தே அவனை இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படிலாம் நான் சொல்ல ஒருபோதும் சொல்ல மாட்டோம். ஆனால் இதுவும் ஒரு சத்தியத்தின் பகுதியாக இருக்கிறபடினால் இதை காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அவர் இட்ட பணியை நான் செய்கிறேன், அவ்வளவுதான். ஆனா இது என்னுடைய வலியுறுத்தல்கள், டாடியினுடைய வலியுறுத்தல்கள்லாம் ஒரே ஒன்று தான், சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அது கீழ்ப்படிச்சாலே நம்ம முன்னாடி சொல்லிடுறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அதுதான் மெயின். அதை நீங்க பிடிச்சிக்கிட்டாலே உங்களை தேடி வரும் இதெல்லாமே. ஆனால் இதுவும் ஒரு பகுதி. ஏன் காணிக்கை தசம பாகங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறாருன்னா அது ஒரு அதான் என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இது முதல்ல உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், இது நாங்கள் ஒருபோதும் இந்த சபையில வலியுறுத்துறது கிடையாது. அதை நான் உங்களுக்கு இப்பவும் நான் சொல்றேன். இப்போ இது சத்தியத்தின் ஒரு பகுதியா இருக்கிறனால காட்டி கொடுக்கவே விரும்புகிறேன். அதனால இப்ப என்ன போடப்பட்டிருக்கு, அதுதான் நான் சொல்ல வரேன். ஒவ்வொன்றா இருக்கு. அது என்னென்னன்றத தசம பாகங்களை பிளஸ் காணிக்கைகள் என்ன பண்ண தசம பாகங்களை என்ன பண்ணிருக்கு, பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்போ பலகணிகளை திறந்து இது எதுக்காக தேவன் இதை சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். தசம பாகம் காணிக்கை, அதுக்கு முன்னாடி தசம பாகம் காணிக்கைன்னா என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வேதம் தருகிற பதில் என்னன்றத முதல்ல காட்டா. தசமபாகம் காணிக்கைனா முதல்ல என்னன்னு பாருங்க. ஆதியாகமம் முதல்ல எங்க அது நம்ம வேதத்துல அறிமுகப்படுத்தப்படுகிறது? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் எடுத்துங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. தசமபாகம் காணிக்கை இதெல்லாம் எங்க முதல்ல துவக்கம் எங்க ஆரம்பிக்குது? ஆதியாகமம் காயின் எடுத்து வந்து என்ன பண்றாரு? முதல்ல காணிக்கை, ஆமா காயின் எடுத்து வந்து கொடுக்குறாரு. நல்லா புரிஞ்சுங்க. நல்லா பேர் காணியை நிறைய பேர் நெகட்டிவா பேசுவாங்க. காயினை ஓகே, நெகட்டிவ் அவர் வந்து முழுமனதோட கொடுக்கல, அதை நம்ம பார்க்கலாம் வேணாம். ஆனா பிளஸ் பாயிண்ட்டை நம்ம பார்க்கணும். முதல்ல காணிக்கைன்றது ரெண்டு பேருமே காணிக்கையை கொடுக்கறதுக்கு, காணிக்கைன்றது யாருமே வந்து அவங்களுக்கு டீச்சிங் பண்ணியோ இந்த மாதிரி காணிக்கை என்னது நீ காணிக்கை கொடுத்தாகணும் அவங்க அம்மா அப்பா சொல்லியிருக்காங்களா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, காணிக்கைன்றது அவங்க இயற்கையாகவே எடுத்து வந்து கொடுத்தாங்க. நீ போட்டிருக்கா கரெக்டா இல்லையா? ஆதியாகமம் 4:2 யாராவது டீச்சிங் கோச்சிங் கிளாஸ் வச்சா கொடுத்தாங்க? அப்போ அதை நம்ம எப்படி பார்க்கணும்? காணிக்கைனா என்னன்னா முதல்ல அவங்க என்னன்னு புரிஞ்சுங்க. கர்த்தராகி அவரோடு கூட சஞ்சரித்துக் கொண்டு தோட்டத்தில் இருக்கும் வரை காணிக்கை எங்கேயோ தாசமாக கொடுத்ததா எங்கேயோ போடப்பட்டிருக்கா தெரியல. ஒருவேளை என்ன, ஆனா நமக்கு எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா அங்க எதுவுமே மையப்படுத்தி கொடுத்ததா அப்படின்றது அங்க எங்கேயுமே போடப்படவில்லை. அந்த தோட்டத்தில் இருக்கிறவர்கள் அவங்க விண்ணக மக்கள், அதாவது பரலோக மக்கள் போல கர்த்தரோட கூட சஞ்சரித்தவர்களாக அவங்க காணப்பட்டாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க தேவதூதர்களை போல கர்த்தரோட கூட இருக்கிற தேவதூதர்கள் காணிக்கை கொடுக்குறாங்களா? தசமா கொடுக்குறாங்களா? மேபி இருக்கலாம். அதனால அந்த மாதிரி கர்த்தரோட இருக்கும் வரை, அந்த தோட்டத்தில் இருக்கும் வரை என்ன பண்ணலாம்? அவங்க காணிக்கையை தசமாங்களை பத்திய தேவன் அவங்க கொடுத்ததாகவும் வேதத்தில் போடப்படல. ஒருவேளை கொடுத்துருக்கலாமா நமக்கு தெரியாது. அதே ஆதியாகமத்தில் போடப்பட்டிருக்கு, மனுஷனை பண்படுத்தவும் காக்கவும் உண்டு பண்ணி வச்சிருந்தார். அந்த இடத்துல தசமபாகம் கொடுத்தது எதுவுமே போடப்படல. அந்த தோட்டத்துல இருக்கும் வரை எதுவுமே கொடுக்கப்படல. அப்ப காணிக்கை தசமபாகம் எங்க ஸ்டார்ட் ஆகுது? வேதத்துல வேதம் காட்டுகிறது எங்க? ஆதியாகமம் 4:2-3 அந்த அறிமுகம் வேதத்துல ஏற்படுகிறது. காணிக்கை என்பது அது அவங்க தானாக இயற்கையாக முன் வந்து நன்றி உணர்வோடு கூட கொடுக்கிறதாக முதல்ல காணப்படுது. ஏன்னா தோட்டத்துல இருந்து அவங்க துரத்தி விடப்பட்டாங்க. துரத்தி விடப்பட்ட பிறகும் கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையை அவர் நினைச்சா நான் அழித்து இருக்கலாம். அப்படி அழிக்காம எனக்கு அவர் மூலமா தான் எனக்கு நன்மைகள்
கிடைக்கிறது. ஏன்னா அதுக்கப்புறமா தான் அவன் நிலத்துல வந்து வியர்வை சிந்துபடியாக உழைக்கிறான். பயிர் வகைகள் எல்லாம் என்ன அது உழைத்து சம்பாதிக்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அதிலிருந்து ஒரு பகுதியை என்ன பண்றான், கடவுளுக்காக அவன் எடுத்து வந்து கொடுக்குறான். இது அவனுக்குள்ள ஒரு இயற்கையிலேயே ஒரு நேச்சுரலாவே இருக்குது. இது 10 கற்பனையில் ஏதாவது இருக்கா? மோசேனுடைய 10 கட்டளைகள் இருக்கா? மோசே கட்டளைக்கு முன்னாடியே இது ஆதியிலே இருந்த கற்பனை. எத்தனை பேர் நம்புறீங்க? காணிக்கை என்பது எங்க இருந்துச்சு? ஆதியிலேயே. யாரும் அவங்களுக்கு சொல்லி தரல காயினுக்கும் ஆபேலுக்கும் இந்த மாதிரி காணிக்கெல்லாம் கொடுங்க. அவங்களே எடுத்து வந்து கொடுத்தாங்க. அது எப்படி கொடுத்தாங்கன்றது வேற அப்புறமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காணிக்கைனா என்ன? நன்றி உணர்வோட, நான் துரத்தி விடப்பட்டவன், அவருடைய தோட்டத்துல இருந்து நான் என்ன பண்ணுது, துரத்தி விடப்பட்டவன், நான் செத்து கூட போயிருக்கலாம், நான் கண்டுக்காம கூட விட்டுருக்கலாம். ஆனா தெய்வம் என்ன கண்டுக்காம விடல. என்ன ஆடையெல்லாம் உடுத்தி என்ன அப்பவும் என்ன பண்ணாரு, வழி அனுப்பிச்சு விட்டாரு. அப்பேற்பட்டவருக்கு நான் என்ன பண்ணோம், இந்த உணவு இந்த எல்லாமே என்ன அவர் தான் கொடுக்குறாரு. அப்ப நான் திருப்பி நான் நன்றி செலுத்துறேன். அதுதான் அந்த காணி. அந்த காணிக்கை திருப்பி நன்றி முதல்ல நன்றியோடு கூட ஒரு பாசத்தோட கூட அந்த உணர்வை வெளிப்படுத்துறது. ஒரு அம்மா வந்து ஒரு முத்தம் கொடுத்து ஒரு குழந்தைய கொஞ்சம் பொழுது திருப்பி அந்த பாசத்தை என்ன பண்ணுது, அந்த குழந்தை செலுத்துது. ஐயோ அம்மா என்ன எவ்வளவு பாசமா, அந்த மாதிரி ஒரு பாசத்தின் நன்றியின் ஒரு வெளிப்பாடு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வெளியில் துரத்தி விட்டு இஷ்டத்துக்கு இன்னொரு ஜெனரேஷனை கூட புதுசா கூட உருவாக்கி இருக்கலாம். அப்படிலாம் பண்ணாரா தெய்வம்? பண்ணல. உங்களை தான் அவர் நம்ம மனிதர்கள் கீழ்ப்படியாத மனிதர்களை வச்சுதான் தேவன் மறுபடியும் அவனை உருவாக்கினார். கரெக்டா இல்லையா? அவனை கைவிடல. அந்த ஒரு நன்றியின் வெளிப்பாடாக அவன் வந்து காணிக்கை கொடுக்குறான். அது மாத்திரம் இல்ல, காணிக்கைனா என்னன்றதை புரிஞ்சுங்க. இன்னொன்னு, அந்த காணிக்கையை ஒரு அங்கீகரிச்சு அவர் ஆசீர்வதிக்கணும். இனிமேல் வந்து தோட்டத்தெல்லாம் நம்ம கிடையாது. அந்த காணிக்கை என்ன பண்ணணும், அவர் என்ன பண்ணணும், அங்கீகரித்து என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். அதனால்தான் ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார், காயினுடைய ஆசீர்வதிச்சு அவனை பெருகணும். அப்போ அவனுடைய என்னன்னா, நன்றி உணர்வோட கொடுக்குறேன், மறுபடியும் அந்த ஆசீர்வாதம் எனக்குள்ள பெருகணும்னா நான் என்ன பண்ணணும், நன்றி உணர்வோட நான் என்ன பண்ணணும், காணிக்கையை செலுத்தணும், முழு மனதோடு செலுத்தணும். இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அப்போ புரிஞ்சுட்டீங்களா? அப்போ காணிக்கைனா வேதம் காட்டுகிறது என்னது, நன்றி உணர்வோட முதல்ல அவருக்கு நம்ம துரத்தி விடப்பட்ட நாம கர்த்தருக்காக நம்ம வந்து அவ்வளவு தூரம் செய்யறாரே, நம்ம அவரு எல்லாமே அவர்கிட்ட தான் வருதுன்ற உணர்வோட கொடுக்கணும். ஏன் எல்லாமே வருதுன்னு நான் சொல்றேன்னா, நல்லா புரிஞ்சுங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் காணிக்கையை குறிச்ச முக்கியத்துவம் நமக்கு தெரியும், தசம பாகத்தை குறிச்ச முக்கியத்துவம் தெரியும். தேவன் தருகிற அன்பு எல்லாமே முதன்மையானது. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவன் படைத்த உலகம் உங்களுக்காக புல் பூண்டு வகைகள், சந்திரன், சூரியன் எல்லாமே எப்படிப்பட்டதா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா முதன்மையானதா இருக்கு. அது ஏதாவது நீங்க ஒரு சந்திரனை பார்த்து இது 2வது சந்திரன், இதுக்கு முன்னாடி ஒருத்தர் உருவாக்கி இருந்தார் அப்படிதான் சொல்லுவீங்களா? நீங்க ஒரு சூரியனை பார்த்து முன்னாடி ஒரு சூரியன் இருந்ததுப்பா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? ஏன் சொல்ல முடியும்? எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா முதலானது வகைகளா படைச்சிருக்கிறார். கரெக்டா இல்லையா? புல் பூண்டுகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணிருக்காரு, ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு படைச்சு கொடுத்திருக்கிறார். இது எதுவுமே முன்னாடி காப்பீடு ஏதாவது இருக்கா? காப்பீடு அப்பேற்பட்ட உண்மை எல்லாமே உங்களுக்கு முதன்மையானதா அவர் கொடுத்திருக்கிறாரு. இதை விட ஒரு பெரிய விஷயம் சொல்றேன், நோட் பண்ணீங்க. இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய ஒரே பேரான முதற் பேரான குமாரனையே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே பேரான முதற் பேரான எல்லாமே. அப்படி எதுக்கு நான் சொல்றேன்னா, முதன்மையா நீங்க கொடுக்கிற காணிக்கை எப்படி இருக்கணும், முதல்ல நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க யாருக்கு செலுத்தணும், நன்றி உணர்வோட கூட. எனக்கு கொடுத்தது நீங்க தான். இப்போ குமாரனையே கொடுத்து தன்னுடைய சொந்த செல்ல மகனையே நமக்காக கொடுத்துருக்காருன்னா, அப்ப அவருக்கு நம்ம திருப்பி கொடுக்கறது எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஹல்லேலூயா. முதன்மையானதா இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட், எனக்கு எந்த ஒரு பொருள் வந்தாலும் என் தேவனுக்கு தான் முதல். ஹல்லேலூயா. மற்றது எல்லாமே நான் அனுபவிக்கிறது, பிள்ளைங்க அனுபவிக்கிறது. ஐயோ பிள்ளை வர அர்ஜென்ட்டா கேட்டாலே உட்கார், ஃபர்ஸ்ட் யாருக்கு நான் கொடுக்கணும்? அது எப்பேற்பட்ட செல்ல பிள்ளை, இந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து எனக்கான ஆதாயம், உணவு, உடை, உறுப்பிடம், பாதுகாப்பு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் யாரு? அவரை தான் நான் முதல் நினைப்பேன்னு சொல்லி நீங்க நன்றி உணர்வோடு அவர் வெளிப்படுத்துறது தான் காணிக்கை. ஹல்லேலூயா. அந்த காணிக்கை நீங்க இப்படி கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அதுதான் கர்த்தரால அங்கீகரிக்கப்படும். அது எப்படி அங்கீகரிக்கப்படும்ன்றதை நம்ம ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த காணிக்கை குறித்து நீங்க புரிஞ்சுட்டீங்களா? இன்னொரு காரியம், இப்படி நீங்க காணிக்கைனா என்ன நான் வேதத்துல காட்டுறதுன்னா சொன்ன முதல்ல ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல 1, 2, 3 வசனங்கள்ல காணப்படுது. 1, 2 தான் அதை நீங்க நோட் பண்ணீங்க. இன்னொன்று, தசம பாகம் எங்க இன்ட்ரடக்ஷன் ஆகுது அப்படின்றதையும் நான் காட்டி கொடுத்துறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா இது எப்படி நம்ம சுதந்திரிச்சு கொடுது, அது எப்படி உகந்த காணிக்கையா இருக்கணும்ன்றதை நான் சொல்றேன். தசம பாகம்ன்ற வார்த்தையும் எங்க தெரியுமா முதல்ல ஏற்படுது? ஆதியாகமம் 14:20 எடுங்க. நம்ம ஆவிக்குரிய தகப்பன் ஆதியாகமம் 14:20. ஆமென். எல்லாவற்றிலும்
அப்ப காணிக்கைன்றது ஆதியாகமம் 4:2-3 வருது. தசமபாகம்ன்றது முதல்ல வேதம் அறிமுகப்படுத்துகிற இடம் எங்க? ஆதியாகமம் 14:20. அவன் யாருக்கு அவர் செலுத்தினார் தசமபாகத்தை? மெல்கிசேதேக்கின் முறைப்படியா இருக்கிற உன்னதமான தேவனுடைய ஆசாரணையா இருக்கிற யார் அவரு? மெல்கிசேதேக்கு அவருக்கு செலுத்தி தேவனுக்கு அதன் மூலமாக தசமபாகங்களை கொடுக்கிறார். ஆமென். அப்போ ஆபிரகாம் அந்த காலத்திலேயே அதெல்லாம் தசமபாகம் காணிக்கலாம். அப்பவே அதெல்லாம் வந்து யாரும் அவங்களுக்கு டீச்சிங்கோ எதுவுமே பண்ணல. அப்போ நீங்க இப்ப நம்ம பார்க்க போறது காணிக்கைனா என்ன, தசமபாகம் நம்ம வேதம் எப்படி அறிமுகப்படுத்துறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், லைட்டா சொல்லியிருக்கேன். இன்னும் இந்த காணிக்கையை எப்படி கொடுக்கணும், இப்போ வந்து எப்படின்னா அது உகந்த காணிக்கையா எப்படி கர்த்தர் பார்ப்பார். இப்ப நம்ம வானத்தை திறந்து தேவன் பலகணிகளை திறந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறான்ட்டாரு. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை தேவன் என்ன பண்ற இடத்துல கொடுத்துருக்கிறார். அது என்ன? நீ தசமபாகங்களை கொண்டு வரணும் அப்படின்றது உண்மையான மனதோட கூட கொண்டு வரணுன்றது தேவன் எதிர்பார்க்கிறார். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம தசமபாகங்களை கொடுக்கறதுக்கு நம்ம மனசை வந்து எப்படி செலுத்தி அவருடைய இடத்துல போகணும்னா, இப்ப நம்ம சொன்னது போல முதல்ல நன்றி உணர்வோட போகணும். என்னது? நன்றி உணர்வோட கூட அந்த அந்த அதாவது எப்படின்னா, தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து கொடுக்கிறார். அப்ப நீங்க உங்க இருதயத்தின் பலகணிகள், இருதயத்தை என்ன பண்ணணும்? சிம்பிள் கான்செப்ட், அவ்வளவுதான். நீங்க இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுக்கணும்னா அவர் பலகணிகளை திறக்கிறது போல நீங்க உங்க இருதயத்தை, அந்த இதயத்தை திறக்கும் போது முதல்ல நீங்க அதுல இருந்து வெளிப்படுத்தக்கூடியது நன்றி உணர்வு. என்னதுங்க? நன்றி உணர்வோட, எப்பா நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாமே, இந்த ஆசீர்வாதம் நீங்க எல்லாமே எனக்கு ஒரு சாப்பாடு கூட யாரால வந்தது? நீங்க எல்லாமே எனக்கு வந்திருக்காரு. பாருங்க, எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த 10% வேதம் அடையாளம் காட்டுது. நம்ம கொடுக்குற தசமபாகத்தின் மதிப்பு என்ன போட்டிருக்கு? ஆனா அது கூட நம்ம ஒண்ணுமே இல்லை, அவருக்கு என்ன செஞ்சாலும் அவருக்கு ஈடுன்னு. இதை நீ எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த 10% நீங்க எப்படி எடுத்துட்டு போறீங்கன்னா நன்றி உணர்வோடு, நீங்க தசமபாகம் போட கூட நீங்க எப்படி எவ்வளவு போறீங்கன்னு அமௌண்ட் முக்கியன்றது அவர் கிடையாது. நீங்க உள்ளத்துல இருந்து அதை எப்படி கொடுக்குறீங்க, இருதயம் திறந்து, ஆண்டவரே நீங்க கொடுக்குற இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே உங்ககிட்ட தான்ப்பா வருது. நான் கொடுக்குறது வெறும் 10% தான் இருக்கு, ஆனா என் அன்பு முழுக்க நிறைச்சி நான் கொடுக்குறேன்ப்பா, இது எல்லாமே உங்ககிட்ட தான் வருதுன்னு நீங்க அதை போடணும். ஆமென். இன்னொன்று, இந்த 10% வச்சு இன்னொரு காரியமும் நான் சொல்றேன். இதையும் நீங்க நினைச்சு நீங்க உகந்த காணிக்கையா நீங்க எடுத்துட்டு போகலாம். என்ன தெரியுமா? அந்த 10% வச்சு நீங்க ஏன் இந்த தயவு செய்து எழுதி கூட வச்சுங்க. கர்த்தர் கொடுக்குற பணம், ஆஸ்தி, உணவு, இவைகள்லாம் எதுனா தனித்தனியே ஒரு விக்கிரகங்கள் போன்றது. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த உடம்புல இந்த உயிரை விட்டு உடம்பை விட்டு உயிரை பிரிக்கிற மாதிரி பணம், ஆஸ்தி, அவர் கொடுக்குற எல்லாமே என்ன ஆயிடும்? பிரிக்கக்கூடியது. நான் அது மேல வச்சிருக்கிற மதிப்பு 10% தான்ப்பா, ஒண்ணுமே கிடையாது. உங்க மேல வச்சிருக்க மாதிரி தான் 90%. இதையும் சேர்த்து நான் 100% உங்க மேல நான் செலுத்துறேன் நன்றி உணர்வோட அப்படின்னு நீங்க வரணும். எத்தனை பேர் நம்புறீங்க? 10% கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கம்மி எது கம்மினா, என் மனசுல இதுக்கு மேல வச்சிருக்கிற ஆசைகளும் கம்மி தான். நீ என்னதான் கொடுத்தாலும் என் ஆசை யார் மேல? அந்த உணர்வோட வருவீங்களா? காணிக்கை போடும்போது நீ என்னதான் என்ன ஆசீர்வதிச்சாலும் சரி, நான் எவ்வளவுதான் போடணும், அந்த என் ஆசை முழுக்க என் கர்த்தர் தான். ஹல்லேலூயா. உங்ககிட்ட தான் வருது. இனி எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி, என்ன கார்ல என்ன ஆசீர்வதிச்சாலும் சரி, அவைகள் மேல நான் வச்சிருக்கிற மதிப்பு 10% கூட வேதம் அப்படி காட்டுது. அது கூட இல்ல, எனக்கு நீங்க தான் எல்லாமே. ஹல்லேலூயா. அதிகம் கர்த்தர், குறைவு இந்த பொருட்கள் மீது உள்ள ஆசை குறைவு அப்படின்ற எண்ணத்தோடவும் நீங்க வரலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி எண்ணங்கள்ல நீங்க வந்தீங்கன்னா கர்த்தர் அதை உண்மையிலே ஒரு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு காணிக்கையாக கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். இன்னொன்னு, இந்த காணிக்கை கொடுக்கும்போது நன்றி உணர்வோடு கொடுக்கணும்னு சொன்னா, அதனாலதான் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல கர்த்தர் அதிகமா எதிர்பார்க்கிறார். நீங்க காணிக்கை கொடுக்கும்போது ஏதோ நான் என் கடமையை முடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க வந்தீங்கன்னா கர்த்தர் அதை, இந்த கரண்ட் பில்லு, இந்த வாடகை, இந்த பள்ளி ஃபீஸ்லாம் கட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கரண்ட் பில் எத்தனை பேர் நான் விருப்பப்பட்டு அப்பா இந்தாப்பா மனசப்பட்டு இருக்கு அப்படி எத்தனை பேர் அது மாதிரி கொடுக்குறாங்க? எத்தனை பேர் பள்ளி ஃபீஸ் ஒரு ஃபீஸ் கட்டுறாங்க, ஒரு 30,000 ஃபீஸ் கட்டுறாங்க, ரொம்ப சந்தோஷம், இந்தாங்க 30,000 அப்படி எத்தனை பேர் கொடுக்குறாங்க? கொடுப்பீங்களா? வேற என்னது? வேற என்ன சொல்லலாம்? வாடகை ஹவுஸ் ஓனர் ஐயா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இன்னும் வாடகை இன்னும் ஒரு 500 ரூபாய் போட்டு ஏற்றி கொடுங்க, நான் அப்படியே கொடுக்குறேன். அப்படியே கொடுக்குறீங்க? அத்தனை பேரை கொடுக்குறீங்க? அப்படியே கொடுக்குறீங்க? அப்ப எப்படி கொடுக்கணும்? முகம் எப்படி இருக்கணும்? அந்த வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் நீங்க கொடுக்கும்போது எப்படி கொடுங்கன்னா, கர்த்தர் அதை அங்கீகரிக்க மாட்டாருங்க. நான் ஓப்பனா சொல்றேன். 2 கொரிந்தியர் 9:7-4 இருங்க. இது நீங்க வாடகையோட கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்துறாங்க. எத்தனை பேர் வரி? முதல்ல வாசிங்க சொல்றேன். 2 கொரிந்தியர் 9:7. என்ன போட்டிருக்கு?
ஏப்பா அந்த இடத்துல உன் மனதில் நியமித்ததை முழு மனதோட கர்த்தருக்கு கொடுங்க. ஒரு 50,000 கூட அப்படி வேலையா போட்டிருக்கு. உன் மனதில் நியமித்ததை கரெக்டா நீ வந்து அதை கொடுத்தாலே வஞ்சம் இல்லாம ஒரு ஏமாத்தாம நீ வந்து, ஏன்னா இது ஒரு நன்றியின் வெளிப்பாடு. நான் சொல்லிட்டேன் இந்த அதனால தான் சொல்றேன், ஒரு முகம் வளர்ச்சியோட கொடுக்கணும். என்ன போட்டுருக்கு? அவனவன் விசனமாயும் கட்டாயத்தினாலும் அல்ல, மனதில். யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த மாதிரி நான் சொன்ன கரண்ட் பில்லு இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரிலாம் ஒப்பிட முடியுமா? அந்த வசனத்தை இந்த டாக்ஸ் எல்லாம் கட்டுறாங்க. சினிமா நடிகர்கள்லாம் இங்கே எவ்வளோ பேர் இந்த அரசியல்வாதிகள்லாம் டாக்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் வரி கட்டுறாங்க. அவங்க போய் டாக்ஸை போய் நான் மனமும் வந்து கொடுக்குற உற்சாகமா சிரிச்சு அப்படியே கொடுக்குறாங்க. எத்தனை பேர் மறைக்கிறாங்க? அதை டாக்ஸை மறைச்சு வைக்கிறாங்களா இல்லையா? அது மாதிரியா நம்ம கடவுள் கொடுக்குறோம்? இப்பதான் முன்னாடியே நான் சொன்னேன், அப்பா இது எல்லாமே உங்ககிட்ட இருந்து வருது, நான் கொடுக்கறது கொஞ்சம் தான்ப்பா, இந்த நீங்க கொடுக்குற பொருள்லாம் என்ன தனித்தனியா பிரிச்சுக்கிற அளவுக்கு ஒரு விக்கிரகமா வச்சிருக்கு, அதெல்லாம் எனக்கு இல்லப்பா, எனக்கு நீங்க தான்ப்பா எல்லாமே, இந்த பொருளே இல்லைனா என்ன நீங்க மனுஷன் 44 மூலம் என்ன சொல்றீங்க, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுது, எனக்கு நீங்க தான்ப்பா முக்கியம், அதனால உங்க மேலதான் எனக்கு அதிக அன்பு, 90%, இந்த 10% சேர்த்து நான் நன்றி உணர்வோட கூட சேர்த்து 100% நான் உங்க மேலதான் போவேன். ஆமென். கரங்களை தட்டி தேவன் நாமத்தை பயன்படுத்தலாமா? இந்த உணர்வோடு நீங்க வரணும். ஏதோ உற்சாகமா விசனமா என்னது ஒரு கவலையோடு கூட, ஐயோ இந்த மாசம் நான் கொடுத்தாலும் என்னுடைய கடமை தீர்ந்தது, பிள்ளைக்கு நான் கட்டின பீஸ் கட்டி முடிச்சிட்டேன் அப்பா அப்படின்னு நீங்க வந்தீங்கன்னா கத்துறத நீ அப்படி ஒன்றும் கொடுக்க வேணா, எடுத்துட்டு நீ போயிடு, தேவையில்லை. அப்படிப்பட்ட காணிக்கை எனக்கு தேவையில்லை. அவனவன் விசனமாயும் உனக்கு முடிஞ்சா கொடு. நம்மளுடைய காணிக்கையிலையோ நம்முடைய தசம்பாகலையோ பரலோகத்துல ஒரு செங்கல் அங்க ஏறிட்டு போறது இல்லை. அவர் இருக்கிற இருப்பிடத்துல எல்லாமே அவர்கிட்ட. எத்தனை பேர் நம்புறீங்க? இது நன்றியின் வெளிப்பாடு முதல்ல. அதனால தான் பாருங்க, ஆபேலினுடைய ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் எடுத்துங்க. ஆபேலினுடைய காணிக்கை மனம் வந்து காயின் கொடுக்காதனால தான் ஆபேலினுடைய காணிக்கை கர்த்தர் ஆபேலினுடைய கர்த்தர் அங்கீகரித்தார். காயினுடைய காணிக்கையை இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால ரொம்ப நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, அவன் நன்றி உணர்வோடு கூட இந்த காணிக்கைய ஆபேல கூட சேர்த்திருந்தா காயினை தான் மேன்மைப்படுத்திருப்பார். அதை நீங்க எடுத்து வாசிங்கன்னா அதுல ஆண்டவர் சொல்ற வார்த்தை நான் அதை ஞாபகப்படுத்துது. ஆமா, காயினை தான் முதல்ல மேன்மைப்படுத்திருப்பார். ஏன்னா அந்த வசனம் சொல்லுது, அந்த வார்த்தையை வச்சு உங்களுக்கு சொல்லி நான் இந்த இதை முடிக்கிறேன். அந்த வசனம் எடுங்க, 7ஆம் வசனம் 4-7 வாசிங்க. நீ நன்மை புரிஞ்சுட்டீங்களா? அப்போ மேன்மை யாருக்கு முதல்ல கொடுத்துருப்பா? காயினுக்கு. நீ நன்மை மட்டும் செஞ்சிருந்தனா, உன் தம்பியை போல நீ பண்ணியிருந்தனா, கண்டிப்பா உனக்கு அந்த மேன்மை, வானத்தின் பலகணிகளை திறந்த ஆசீர்வாதத்தை உனக்கு முதல்ல நான் கொடுத்துருப்பேன். அப்போ அந்த நன்மையை இழந்ததுக்கு காரணம் என்ன? அவன் கொடுக்கணும்ன்ற என்ன கரெக்ட், கொடுக்கணும்ன்ற கர்த்தர் கொடுக்கணும்னு யாரும் சொல்லி தரல, அது கரெக்டா கொடுத்துறாரு. ஆனா கொடுத்ததுல பிரச்சனை என்னன்னா, இந்த மனமும் வந்து இந்த உற்சாகமாயும் ஒரு விசனமா கடவுளுக்கு கொடுக்க என்னது ஒரு மாதிரி ஒரு முதல் தரமானவங்களா கடவுள் முன்னாடி சொன்ன முதன்மையான அன்பு எல்லாமே இவர் முதன்மையானதா கர்த்தருக்கு என்ன பண்ணல, ஆபேல போல கொடுக்கல. இது எல்லாருமே தெரிஞ்சதுதான். அதே போல ஆனா அதுவே இது இன்னொரு எக்ஸாம்பிள் கூட காட்டுறேன் பாருங்க. மனம் வந்து இது எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இருந்தாலும் வாசிங்க. ஏழை விதவை எத்தனை பேருக்கு தெரியும்? லூக்கா 1:4 எடுங்க. லூக்கா 21:4. ஆமா பரவாயில்ல இருக்கட்டும். தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் என்ன பண்ண? ஏப்பா இது ரொம்ப இவங்களை பார்த்தா பொறாமையா இருக்கும். ஏன் தெரியுமா? இயேசுவால கடவுளாலே நேரடியாக பாராட்டப்பட்ட ஒரு விதவையா இருக்கிறாங்க. கரெக்டா? யாருங்க ஒரு காணிக்க போறத பக்கத்துல இருந்து ஒரு ரசிச்சு பாக்குறாரு. இந்த காலத்துல ஒரு ஏழையை கண் பார்த்து ரசிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஏசு கடவுளை தவிர கொஞ்சம் யோசிப்பாரு, கடவுளுடைய மக்களை தவிர அவர் உண்மையா நம்புற அன்பு கூறவங்க மட்டும்தான் அப்படி பார்க்க முடியும். அவர் எப்படி உட்கார்ந்து அவர் போடுற அந்த காணிக்கை எப்படின்னு அவங்க பாக்குறாங்க. தன்னுடைய ஜீவனத்துக்குரியது எல்லாத்தையும் போட்டார். அந்த காணிக்கையை கர்த்தர் என்ன பண்றாரு? அங்கீகரிச்சு அவங்க ஆசீர்வதிச்சாங்களா இல்லையான்னு நமக்கு தேவை. ஆனா வேத சட்டத்துப்படி அவங்க கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அவர் யாராலேயே புகழப்பட்டாங்க? கர்த்தர் கடவுள் இயேசுவாலேயே அவர் என்ன பண்ணாங்க? புகழப்பட்டிருக்காங்க. அதனால சொல்ல அவங்களுக்கு பணம் 2 காசு தான் இருந்துச்சு. ஆனா அவங்க உள்ள இருக்கிற மனசு எப்படி தெரியுமா இருக்கு? 100% அன்பு இருந்துச்சு. ஆமே, அந்த 100% அன்பையும் சேர்த்து அவங்க என்ன பண்றாங்க? அந்த 2 காசை எனக்கு இதை காட்டுறதுக்கு வேற வழி தெரியல. 100% அன்பு இருக்கு. கடவுள் பக்கத்துல இருந்தா கட்டி பிடிச்சி அன்பை என்ன பண்ணுவேன்? வெளிப்படுத்துவேன். எப்படி எனக்கு 2 காசு தான் இருக்கு, வேற எப்படின்னு தெரியல. கடவுள் அங்க உட்காந்துருக்காரு, அவர் தான் கடவுள்னு அவருக்கு தெரியல. இயேசு கிறிஸ்துவ அங்க உட்காந்து அவங்களுக்கு எப்படி தெரியுது? தன்னுடைய அன்பை எப்படி காட்டணும்னு தெரியல. அந்த 2 காசு மூலமா காட்டணும். தன்னுடைய ஜீவனத்துக்குரியதை
எல்லாத்தையும் போட்டான். அடுத்த வேலைக்கு சாப்பாடு எதுவுமே இல்லை. இதுதான் அன்பு. ஹல்லேலூயா. அதை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால்தான் பாருங்க, இந்த காலத்துல ஒரு ஒரு வறுமையோடு கூட ஒரு பசியோடு இருக்கிறவங்க கூட ₹1 எடுத்து போறதுக்கு கூட இல்லாத நேரம் ஓடி போற இந்த உலகத்துல ஸ்பீடா ஓடிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல காட்டுறாங்க. செல்போன் வந்து எல்லாரையும் மாற்றினா பண்ண ஸ்பீடா அவங்கள பேசுறதுக்கு நேரம் இருக்கு எல்லாம். ஆனா ஒரு ஏழையான ஒருத்தர் உட்காந்து அவங்களுக்கு எடுத்து போறதுக்கு கூட நேரம். ஆனா பாருங்க, அப்போட நின்று எடுத்து பிரிச்சு ₹100 எல்லாத்தையும் தள்ளிட்டு ₹1 எடுத்து அதுக்கு மட்டும் நேரம் இருக்கு. கரெக்டா ₹1 ஒரு காயின் இருந்து எடுத்து போறது மட்டும் நேரம் இருக்கு. ஆனா கடவுள் என்ன பண்ணுது, உண்மையா அவங்களுக்கு எடுத்து ஒரு நிறையவே போறது கூட நேரம் இன்னைக்கு இல்லை. அந்த அளவுக்கு கொடுக்குற மனது ஜனங்களுக்குள்ள குறைந்து கொண்டு போகிறது. நான் என்னடா ஏழையை சொல்லிட்டானே, கடவுளை பத்தி இங்க வரல நினைக்காதீங்க. 2 பேருக்கும் போறதும் ஒண்ணுதான். எத்தனை பேர் நம்புறீங்க? கடவுளுக்கு செய்யறதும் ஏழைக்கு செய்யறதும் ஒண்ணுதான். அதனாலதான் ரெண்டுத்தையும் ஒன்றுபடுத்தி சொன்னேன். ஆமா, அந்த வசனத்தை கூட சொல்றேன், போக தெரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நன்றி உணர்வோடு கூட நம்ம கடவுளுக்கு கொடுக்கணும். அதுக்கு நான் இந்த உதாரணத்தை காமிச்சிட்டேன். அந்த ஏழை விதவை போல நம்ம என்ன பண்ணணும், முழு மனதோடு கூட நன்றியோடு கூட, எனக்கு என்னதான் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தர் எனக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறேன் செய்வார், நம்பிக்கையோடு நன்றியோடு போடணும். ஆமென். அந்த உணர்வு உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பாக உங்க தசம பாகத்தை கர்த்தர் எப்படிப்பட்டவர், அது உகந்த காணிக்கையாக பார்க்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படி இருக்கும்பொழுது உங்களை வந்து கர்த்தர் எப்படி பார்க்கிறாருன்னா, வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்கலாமான்னு தான் பார்ப்பார். கரெக்டா? அடுத்து பாத்தீங்கன்னா அந்த நன்றி உணர்வோடு கூட பார்க்கறதுல ஒருத்தர் கூட காட்டி கொடுக்குறேன். ஆபிரகாம், அவர் எப்படி நன்றியை வெளிப்படுத்துறாரு பாருங்க. கண்டிப்பா காட்டி ஆகணும்ல. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? வானத்து நட்சத்திரங்களை போல பெருக செய்கிற ஆசீர்வாதம். 12ஆம் அதிகாரம் எடுங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனிலே விட்டு புறப்பட்டு போ, நான் உன்னை, இது எல்லாருமே தெரியும், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உண்மையிலே அப்படியே அடாப்ட் ஆகுது. மல்கியா 3:10 யாருக்கு கரெக்டா பிக்ஸ் ஆகுது பாருங்க. வானத்தின் பலகணிகளை திறந்த ஆசீர்வாதம் யாருக்கு கொடுத்திருக்கா? ஆபிரகாமுக்கு. ஆனா அவர் எப்படி தன்னுடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்துறாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் கீழ்ப்படிஞ்சு தன்னுடைய நன்றி உணர்வை எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்துக்கு உரியவர் ஆயிட்ட அவரு இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கு முன்னாடியும் அவர் எப்படி நன்றி உணர்வா இருந்தாரு காட்டுறேன் பாருங்க. நான் 8ஆம் வசனம் வாசிங்க. 12:8 இந்த மாதிரி சொல்லிட்டாரு தெய்வம். அவர் அவிசுவாசமா போல. அங்க ஒரு பலி கொடுத்தாரா? கர்த்தர் தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்தினாரா? கர்த்தர் ஆசீர்வதிக்க போறான்னு தெரியணும்னு தன்னுடைய நன்றியை பலி கொடுத்து வெளிப்படுத்தினாரா? கர்த்தரை தொழுது கொண்டாரா? ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகும் பாருங்க, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் எடுத்துங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் வசனம் வாசிங்க. 4ஆம் வசனம் வாசிங்க. சலம் மட்டும் என்னங்க போட்டிருக்கு? நன்றி உணர்வு. பாத்தீங்களா? ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வாக்குத்தத்தம் வாங்கிருக்கீங்க. பந்தியில பிரவேசிக்கு முன்னாடி நம்ம நன்றி உணர்வு எப்படி வெளிப்படுத்தணும்? இந்த ஆசீர்வாதங்கள் நீங்க எந்த ஒரு தகுதியில பயணம், நீங்க ஆசீர்வாதிக்கன்னு சொல்லிட்டீங்க வானத்தின் பலகணிகள, அப்ப இந்த ஆசீர்வாதங்களால நிரப்ப போறீங்க. உடனே உங்களை ஸ்தோத்திர பலிகளை இடுங்க. ஆண்டவருக்கு எத்தனை பேர் ஸ்தோத்திர பலிகளை இட போறீங்க? ஸ்தோத்திர பலிகளை இட்டு அவருக்கு நன்றியை வெளிப்படுத்துங்க. பிளஸ் உங்களை ஆசீர்வதிச்ச பிறகு நாளைக்கு டாடா காட்சி நீங்க போக கூடாது. என்ன பண்ணணும்? இந்த மிகுந்த ஆசி உள்ளவனா ஆபிரகாம் ஆயிட்ட பிறகு என்ன பண்ணாரு? அவரு மறுபடியும் தன்னுடைய நன்றி அதே தான் அவர் பண்ணார். அவர்கிட்ட ஏதாவது மாறுதல் இருந்துச்சா? நம்முடைய நன்றி உணர்வு அப்படி இருக்கணும். கர்த்தர் ஆசீர்வாதம் வாங்குறவங்களும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் போய் இல்லாட்டி ஆசீர்வதிக்கலாம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா செய்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்ட பிறகு ஆத்திரமா ஓடக்கூடாது ஸ்பீடா. அப்பவும் ஆண்டவருக்கு நின்று பலியை நம்ம என்ன பண்ணணும்? செலுத்தணும். நன்றி உணர்வோடு கூட செய்கிற காரியங்களை கர்த்தர் மேலும் ஆசீர்வாதம். அதனால தான் பாருங்க இந்த வசனம் ஆதியாகமம் 14:20 எடுங்க. அவர் பாருங்க தன்னுடைய முழு நம்பிக்கையை பணத்து மேல வைக்கல. முன்னாடி சொன்ன மாதிரி தசம பாகம் கொடுத்தான். அதுக்கு கீழே இருக்கிற வசனத்தை நீங்க வாசிங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. அவர் எந்த அளவுக்கு பணத்து மேலேயோ பொருள் மேலேயோ ஆசை வைக்கல. அவர் சொல்றாரு, என் கையை நான் யாருக்கு மேல, இப்படிதான் நன்றி உணர்வு இருக்கணும். என் கையை யாருக்கு நேரம் நான் ஏறெடுக்கிறேன். வாசிங்க அந்த வசனத்தை.
சாராவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சையின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றை ஆகிலும் எடுத்துக்கொண்டேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். இன்னைக்கு நீங்க தேவனுக்கு உண்மையா தசமபாகங்களை கொடுக்கறவங்களா உங்க கை அவரை நோக்கியதான். எத்தனை பேர் நம்புறீங்க? நீ உண்மையா நான் தசமபாகங்களை காணிக்கை நான் எவ்வளவு கொடுக்குறேன்னு மதிப்பு முக்கியம். உண்மையா நீங்க கொடுக்குறாங்கன்னா மனுஷன் கிட்ட உங்க கை எந்தவே எந்தாது. யார்கிட்ட நிற்பீங்க? இந்த அளவுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ராஜா கிட்ட இருந்து வருகிற உதவி கூட எனக்கு தேவையில்லை, உங்க கிட்ட இருந்து வரதெல்லாம் எனக்கு தேவையில்லை. யார்கிட்ட இருந்து வருது? தெய்வம் எனக்கு தருவார். அதுதான் அந்த மாதிரி கான்பிடன்டோட நீங்க போனோம். அதுதான் வானத்தின் பலகணிகளை திறந்து ராஜா அரண்மனையில இருந்து கஜானாவை திறந்து ஆண்டவர் சொல்லல. எந்த ராஜா அவர் தருவார். அவர் யார் மூலமா எப்படி செய்ய வைப்பார்? ஹல்லேலூயா. அவர் இருதயத்தை திறந்து கொடுக்கிறவர். அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க செய்ய வேண்டியது முதல்ல உங்க இருதயத்தை திறந்துங்க. அதுல நன்றி உணர்வோடு நீங்க தெய்வத்துக்கு முதல்ல இந்த மாதிரி நான் வாழ்க்கையில ஒசந்தாலும் சரி முன்னாடி இருந்தாலும் நான் நன்றி உணர்வோட என் தெய்வத்துக்கு நான் காணிக்கைகள் நான் படைப்பேன், என் இருதயத்தை கொடுப்பேன். அந்த இருதயம் தான், அந்த திறக்கப்பட்ட இருதயம் தான் அதுக்கு முதல்ல காணிக்கை. எத்தனை பேர் நம்புறீங்க? நீ கொடுக்குற காணிக்கையின் மதிப்பு 2 காசு கூட தான் இருந்துச்சு. அந்த ஏழை விதைப்பட்டது 2 காசு கூட தான். அதை ஆண்டவர் அங்கீகரிக்கலையா? அப்போ உன்னுடைய இருதயம் தான், திறக்கப்பட்ட இருதயம் தான் ஒரு உண்மையான காணிக்கை. அதுல இருந்து நீங்க வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு காரியங்கள் ஆபிரகாம் நீங்க என்னென்ன நீங்க போட்டுங்க. கீழ்ப்படுத்தல வெளிப்படுத்தின ஆபிரகாம் நன்றி உணர்வு அதுல எல்லாமே அடங்கிச்சு. நன்றி உணர்வோடு கூட வந்து கர்த்தருக்காக செலுத்தும் போது கர்த்தர் அதை கண்டிப்பாக அங்கீகரித்து பெரிய காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. இப்போ அடுத்து இந்த காணிக்கை உகந்த காணிக்கையா மாறணும்னா இன்னும் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, கடைசியான சில காரியங்களை பார்த்து நம்ம முடிக்கலாம். உகந்த காணிக்கையா மாறணும். ஏன்னா நம்ம வந்தது ஏதோ வந்தோம் போனோம் இல்லை, இந்த ஆசீர்வாதத்தை அப்படியே சேர்ந்து வச்சுக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ இந்த உகந்த காணிக்கையா மாறினா அடுத்து பார்க்க போறது, காணிக்கையை நான் கொடுக்கும் பொழுது 2 கற்பனையை நிறைவேற்றுகிறேன் என்ற உணர்வோடு போகணும். முதல் கற்பனை என்ன? நீங்க கொடுக்குற காணிக்கையில 2 வகையான கற்பனை நிறைவேறுது. சொல்லுங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும். அந்த ஏழை விதவை காணிக்கை போறப்போ முழு இதயத்தோடும் தான் அன்பு கூர்ந்தாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அதனாலதான் இருக்கிறத எடுத்து பணக்காரங்க போறதெல்லாம் பார்க்கல. அதே போல இன்னொரு காரியம் உங்களுக்கு காட்டணும் பாருங்க. இந்த முழு இருதயம் கர்த்தர் மேல இல்ல. ஏன்னா அவருக்கு தேவையான காணிக்கை யார் தெரியுமா? நீங்க தான், நீங்களும் நானும் தான். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, என்னை சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. இப்ப நீங்களும் நானும் தான் உகந்த காணிக்கை. அந்த அம்மா அப்படிதான் அம்மாவை தான் பார்த்தாங்க. அந்த காணிக்கையுடைய மதிப்பை தவிர அந்த அம்மாவை தான் இயேசு பார்த்தார். இன்னொருத்தர் காட்டி கொடுக்கணும் பாருங்க, அவருக்கு பாருங்க சென்ஸ் இல்லாம போயிடுச்சு. நல்லா இருந்தாரு, ஆனா பக்கத்துல வந்து அவரை தான் கர்த்தர் கேட்கிறாரு உகந்த காணிக்கையான்னு தெரிஞ்சுக்காம போயிட்டாரு. அவர் முழு இருதயத்தை யார் மேல செலுத்தாம போயிட்டாரு. அது உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். ஏன்னா நீங்களும் நானும் இந்த காணிக்கை போறப்போ 2 கற்பனைகளை நிறைவேற்றுகிறோம் என்றது உணர்வோடு கூட வரணும். அதுக்கு தான் நான் பேசியிருக்கேன். அடுத்து ஃபர்ஸ்ட் நன்றியோடு வரணும் அந்த திறக்கப்பட்ட இருதயத்துல. அப்புறம் என்ன வரணும்? 2 கற்பனைகளை நிறைவேற்றுகிறேன்னு வரணும். நான் முழு இருதயத்தோட என் கர்த்தருக்கு காணிக்கை படைப்பேன்னு ஓடி வரணும். அப்படி வரும்பொழுது பல சோதனைகள் வரலாம். இந்த வாலிபனுக்கு ஒரு சோதனை வந்துச்சு பாருங்க. அது சோதனை கிடையாது, அவனை புடம் எடுக்கிற ஒரு சோதனை பாருங்க. அந்த வசனம் எழுதுங்க. ஐஸ்வர்யமான ஒரு வாலிபன் இருப்பான். அந்த எழுதுங்க. மத்தேயு 19:20 எடுத்து வாசிமா. இன்னும் என்னிடத்தில் என்ன அந்த குறைவை நிறைவேற்றது தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. அது என்னன்னா, அவன் நினைச்சுக்கிட்டான் காணிக்கைன்றது இது ஒரு கொடுத்துருக்காரு, அது மட்டும் தான் காணிக்கைன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா இவனே ஒரு உகந்த காணிக்கை முழு மனதோடு என்னை நோக்கி வா. அந்த குறையா அதான் என்னது, அவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன, கிட்டத்தட்ட 75% கிட்ட வந்துட்டான். ஆனா முழு மனதை அவங்க கிட்ட. அப்பதான் தெய்வம் சொல்றாரு, நீ உனக்குள்ள இருக்கிறது எல்லாவற்றையும் என்ன பண்ற விற்று. அவனால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. பாத்தீங்களா எவ்வளவு பிரியமா, எவ்வளவு மோசம். அதனாலதான் முன்னாடியே ஒரு வார்த்தை, ஒரு எச்சரிப்பா சொன்னேன். நமக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியே விக்கிரகங்களாக மாறக்கூடியது. பொருளா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, அது மேல ரொம்ப கவனமா ஆசை வைங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அது மேல ஆசை வச்சீங்கன்னா அது தெய்வத்தை விட்டு உங்களை என்ன பண்ணிடும். அதுக்குதான் சொன்னேன். இந்த வாலிபன் என்ன பண்ணாரு,
முழு மனதோட தெய்வத்துக்கிட்ட காணிக்கை, இவருதான் காணிக்கையா கேட்கிறாரு. நீ எனக்கு காணிக்கையா வா, இதெல்லாத்தையும் தூக்கி போட்டு வா, தூக்கி போட்டுட்டுல ஏழைங்களுக்கு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அவரால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல பாத்தீங்களா? அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது, முழு மனதோட தன்னுடைய காணிக்கையை தானே ஒரு காணிக்கைன்றது அவனால புரிந்து கொள்ள முடியவில்லை. இதை நீங்க மனதில் அதுக்குள்ள அதே போல இன்னொரு எக்ஸாம்பிளும் காட்டுற பாருங்க. லூக்கா 12:20 எடுங்க. எவ்வளவு மோசமானது பாருங்க. நம்ம கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் மேல உங்க 100% மனசு போயிடக்கூடாது. அது 10% தான், அது அவ்வளவுதான் எனக்கு மதிப்பு. பணம் சம்பாதிச்சவனை பார்த்து உலகம் என்ன சொல்லுவான், புத்திசாலின்னு சொல்லுவோம் உலகத்துல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, பணம் சம்பாதிச்சவனை பார்த்து, கர்த்தர் இல்லாத பணம் சம்பாதிச்சவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, மதிகேடனே, உன் முழு இருதயத்தை கர்த்தரிடத்துல செலுத்த முடியல, உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறாய். இன்னைக்கு நான் உன் ஜீவனை எடுத்தனா உன் பணம் உன்னை காப்பாத்துமா? தேவன் அதை கேட்கிறார். இப்படிப்பட்ட சிந்தையோட நான் என் தேவனத்துல ஒரு முழு ஒரு அரைகுறை மனதோட நான் தேவன் சமூகத்துல அவன் வந்து என்னதான் வந்து காணிக்கப்படும், தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார். நான் நீ இன்னைக்கு வருவேன், நான் வரலன்னா வீட்டுல இருந்து நான் லெட்டர் இது போடுறேன், என்னது காணிக்கைய வரத்துக்கு கால் கை கால்லாம் நல்லா இருக்கும். நான் கர்த்தருடைய சமூகத்துல வந்து போறதுக்கு அதெல்லாம் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டாரு. கர்த்தருக்கு முன்னாடி பணிந்து வந்து அவருக்கு போடணும். எனக்கு பணம் இருக்கு, அந்த இந்த ஆள் பணம் இருந்துச்சு என்ன சொல்லிருக்காரு, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை. அப்போ அந்த லாபமான ஒரு காரியம் கர்த்தர் தான். அவரிடத்துல முழு மனதோடு அன்பு செலுத்தி நீங்க போடுற 2 காசா இருந்தாலும் உங்க காசு என்ன பண்ண ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். இன்னும் இந்த விஷயத்துல இவங்க எப்படி மைனஸ் ஆயிட்டாங்க நடந்துட்டாங்க பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த முழு மனதோடு நன்றி செலுத்துறதுல இன்னொரு காரியமும் கூட இருக்கு. இன்னொன்னு 2 கற்பனை சொல்லு தெரியுமா? முதல் கற்பனை சொல்லிட்டேன், முழு மனதோடு நம்ம காணிக்கைய. 2வது கற்பனை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஆலயத்துக்கு தசம்பாகம் கொண்டு வருகிற வழியில இந்த மாதிரி தடைகள்லாம் இருக்கும், இதை கிளியர் பண்ணிட்டு தான் நீங்க வரணும், காணிக்கை போடணும். 2வது ஒரு என்ன சொல்லுங்க பார்க்கலாம், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல இதை நீங்க நிறைவேற்றணும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒருத்தவங்க மேல கசப்பை வச்சுட்டு வாசிங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் எடுங்க. ஒருத்தவங்க மேல கசப்பை வச்சுட்டு உன் சகோதரன் மீது கசப்பை வைத்துக் கொண்டு நீ வந்து காணிக்கை போடும்போது கர்த்தர் அதை அங்கீகரிப்பார்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. பின்பு வந்து உன் காணிக்கைய உன் சகோதரனோட சண்டை போட்டுக்கிட்டு நான் இஷ்டத்துக்கு பேசுவேன் கடவுள். ஆனா பாருங்க, என் தெய்வம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, காணிக்கை நீ வந்து பலிபீடத்துல வைக்கிற அளவுக்கு உன்னை தெய்வம் உள்ள அனுமதிச்சிட்டார். அவன் நினைச்சா வெளியே என்ன பண்ண நீ இதெல்லாம் சரி செஞ்சுட்டு போன. ஆனா தெய்வம் என் இடத்துல வருகிற ஒருவனையும் நீங்க வந்தா கண்டிப்பா என்ன எல்லாத்துக்கும் பொருந்தும். இங்க நீ பாவத்தோட கூட வந்தா கூட பிரச்சனைகளோட வந்தா கூட கர்த்தர் உன்னை உள்ள அங்கீகரிச்சிட்டாரு. ஆனா நீ போகும்போது கண்டிப்பா நீ சரி செய்து தான் போகணும். எதுவுமே நம்புறீங்க? கர்த்தருக்குள்ள வந்தா அந்த பிரச்சனைகள் உங்களை திருத்திட்டு தான் விடும். அது ஒரு அந்த வெளியில இருக்கிற விதை மாதிரி தான். நீங்க போடுற காணிக்கை என்னது, உன் சகோதரன் இடத்துல நீ அன்பு கூர்ந்து அவங்ககிட்ட நீ மனப்பூர்வமா நீ ஒப்புரவாயிட்டு வந்த பிறகுதான் அந்த காணிக்கை விதை போடுகிறது போல. அந்த விதையில இருந்து ஆசீர்வாதம், மானத்தின் பலகணிக்கு திறந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லைன்னா எங்க இருக்கும் அந்த விதை? பலிபீடத்து மேல வைனா என்ன அர்த்தம்? பக்கத்துல வந்துட்டு பலிபீடத்துல மேலதான் இருக்கும், ஆனால் உள்ள அது அங்கீகரிக்கப்படாது. ஏன்? நீ சகோதரத்துல போய் ஒப்புரவாயிட்டீங்க வா, உன்னிடத்துல நீ அன்பு போல முதல்ல உன் சகோதரத்துல அன்பு கூர்ந்து வா. அப்புறமா வழியில தசமாலை கொண்டு வரணும்னா ஈஸியா தசமாலை கொண்டு போய் போறது இல்ல. சகோதரன் இடத்துல போய் நம்ம கசப்பு இருந்துச்சுன்னா, எனக்கு 25 வருஷம் பகை இருந்தாலும் சரி, அந்த இயேசு கிறிஸ்துக்காக நான் அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு போய் நான் பேசிட்டு வந்து என் காணிக்கையை போடுறேன்னு சொல்லி போட்டு பாருங்க, உங்க காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அதனால இப்ப சொன்ன 2 கற்பனை நிறைவேறுதா? இன்னொரு 2 கற்பனையில 2வது கற்பனையில இன்னொரு பகுதியும் இருக்கு, அதையும் உங்களுக்கு காட்டி கொடுக்கணும்ல. அதை காட்டி கொடுத்து நான் தசம் இது பந்திக்கு நேரம் நம்ம போலாம். 2வது கற்பனை இன்னொரு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சகோதரன் இடத்துல அன்பு கூறணும். இன்னொரு இடத்துல இன்னொன்னு என்னது, ஏழைங்க கிட்ட. ஹல்லேலூயா. ஏழைங்க கிட்ட நீங்க போடுற காணிக்கை கடவுளுக்கு மட்டும் தான் காணிக்கைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க கொடுக்குற காணிக்கைகள்ல தசமபாகம் ஆலயத்துக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு ஏழை பசியோடு கூட இருக்கும் பொழுது, ஒரு உணவுக்காக ஏங்கி இருக்கும் போது, ஏதாவது ஒரு தேவைகளை உங்களுக்கு இருக்குன்னு நீங்க தெரிஞ்சிச்சுன்னா, அந்த ஏழைகளுக்கு உங்களுடைய இருதய கதவை நீங்க அடைச்சிங்கன்னா, நீங்க வந்து நீங்க 1000 ரூபாய் காணிக்கை போடாலும் ஆண்டவர் ஏத்துக்க மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு உதவ முடியும், உங்களுக்கு கையில காசு இருக்கு, தேவன் கொடுத்துருக்காரு,
அது நீங்க கொடுக்க முடியும், அவன் அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்ற முடியும் தெரியும். ஆனா தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னே அதை வச்சுக்கிட்டு நான் வந்து செய்ய மாட்டேன்னு சொல்லி நீங்க தேவ சமூகத்துல வந்தனா நீ கண்டிப்பா அந்த காணிக்க, ஏன்னா உனக்கு முன்னாடியே கடவுள் வந்துட்டார். அந்த ஏழையின் மடிவில் உனக்கு என்ன பண்ணாரு, அந்த ஏழையின் மூலமாக உணர்த்துவதற்காக கடவுள் வந்துட்டார். அதான் மத்தேயு 25ஆம் அதிகாரம் எடுத்துமா அந்த வசந்த வாசியமா, இந்த சிறியரில் எனக்கு சும்மா இல்ல தசமபாகனா கொண்டு வந்து கொடுத்துட்டு ஆண்டவர் ஏத்துக்கிட்டலாம் அப்படிலாம் இல்ல. இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரம் எடுத்துங்க, அதுல வந்து இந்த சிறியரில் சொல்லி ஒரு வார்த்தை வருமே, 45ஆம் வசனம் வருமா. அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? 2 கற்பனை நிறைவேற்றணும்ன்ற எண்ணத்துல நீங்க காணிக்கை போடுங்க. காணிக்கை ஃபர்ஸ்ட் முழு இதயத்தோட போடுங்க. ரெண்டாவது என்ன பண்ணுது, சகோதரனிடத்துல அன்பு கூறணும். அந்த அன்பு ரெண்டாவது உன்னிடத்துல அன்பு கூறுறது போல, அந்த அன்பு கூறுதல்ல 2 வகை இருக்கு. உன் சகோதரனிடத்துல ஏதாவது கஷ்டம் இருந்தா அதை சரி செஞ்சுட்டு போடுன்றார் ஆண்டவர். ரெண்டாவது ஏழைங்க, உனக்கு முன்னாடி எத்தனையோ கஷ்டப்படுற ஜனங்க இருக்கிறாங்க, அவங்களை நீ வந்து என்னால முடிஞ்சதை செய், அவங்களை செய்யாம தான தர்மங்களை செய். அதனால தான் கொர்நேலியுன்ற படிக்கிறதுக்கு நேரம் இல்ல, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியுன்ற ஒரு மனிதருடைய அந்த தான தர்மங்கள் எங்க தேவ சமூகம் வரலாம் எட்டினது. அந்த தான தர்மங்களோட கூட நீ கர்த்தரை நோக்கி வந்து நீ காணிக்க போடுவோம். இன்னைக்கு முடிவு எடுத்துட்டு பந்தியில நம்ம பிரவேசிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு கஷ்டப்படுறேன், என்னால முடிஞ்ச ஒரு வேலை உணவு வாங்கி தர முடியுமா, நான் உணவு வாங்கி தரேன். அது இயேசுக்கு செய்யற மாதிரி. இந்த சிறியரில் எனக்கு செஞ்சா யாரும் செய்யற மாதிரி, என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். என் வருமானத்துக்கு என்ன முடியுமோ அதை நான் செய்யறேன். செஞ்சு பாருங்க, தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்க நீங்க என்ன வந்து கேளுங்க. ஹல்லேலூயா. அதனால இந்த கற்பனையை நீங்க ஞாபகம் வச்சுங்க. அதனாலதான் யாக்கோபு 1:27 இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். அதை வாசிட்டு நம்ம செய்தியை நிறைவு செய்வோம். யாக்கோபு 1:27. தேவனுக்கு முன்பாக புரிஞ்சுட்டீங்களா? மாசு இல்லாத பக்தி, நீங்க கொடுக்கிற காணிக்கை தசமபாகம்லாம் அங்கீகரிக்கப்படணும்னா இந்த மாதிரி திக்கற்ற பிள்ளைகள், ஏழைகளுக்கு, விதவைகளை உங்களை விசாரித்து அன்பு கூறும் பொழுது கர்த்தர் உங்களை என்ன பண்றாரு, வானத்தின் பலகணிகளை தெரிந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா நீதிமொழிகள் 19:17 இப்படிதான் சொல்லப்படுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன், மறுபடியும் சொல்லுங்க, ஏழைக்கு இறங்குகிறவன். அப்ப அந்த பணக்கார வாலிபனுக்கு அறிவில் இல்ல, இந்த காணிக்கையெல்லாம் நான் தரித்திரருக்கு கொடுத்துட்டேன்னா யாருக்கு நான் கணக்கு கொடுக்குறேன்? கர்த்தர் கணக்கு கொடுக்குற. கர்த்தர் என் முன்னாடி நிக்கிறாரு, அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? இயேசு கிறிஸ்து முன்னாடியே நிக்கிறாரு, என் வாழ்க்கையை பார்த்து பார்க்க மாட்டார் அறிவு அவனுக்கு இல்ல. ஆஸ்தி மேல வச்சு பணம் ஆசை வச்சு விலைக்கு போயிட்டான். ரொம்ப கவனமா இருக்கணுங்க. இப்ப நான் சொன்ன வார்த்தைகள்லாம் முடிக்க போறேன். தசமபாகம் கொடுக்கணும்னா, நீங்க வானத்தின் பல கணிகளை திறந்து ஆசீர்வாதம் பெறணும்னா, காணிக்கை கொடுக்கணும்னா, இந்த மாதிரி காரியங்கள்லாம் இதுல இருக்கு. அவர் வானத்தின் பல கணிகளை திறக்கிறது போல உங்க இருதயத்தை நீங்க திறக்கணும். அதுல முதல்ல நன்றி உணர்வு நான் சொன்னேன். ரெண்டாவது என்ன சொன்னேன், நன்றி உணர்வோட கொடுக்கணும். ரெண்டாவது நான் என்ன சொன்னேன், அதான் ரெண்டாவது வந்து முழு கற்பனைகளை முழு இருதயத்தோட கொடுக்கணும். அதுல வந்து அந்த கற்பனைகளை மனதில் கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் கற்பனை என்ன, முழு இதயத்தோட. ரெண்டாவது உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிற நேரத்திலும் அந்த உணர்வோடு கூட வரணும். அதனால உங்களுக்கு இந்த காணிக்கைனா என்னன்னு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ண, இதெல்லாம் சொல்லிட்டு நான் வந்து இவங்களை முடிக்கிறேன். இப்போ நம்ம என்ன டிசிஷன் எடுக்க போறோம்? வானத்துல பலகணிகளை திறந்த அந்த மழை மட்டும் வர்றது கிடையாது. வானத்துல என்னென்ன வரும்? வானத்துல என்னென்ன வரும்? மழை பெய்யறப்ப என்ன வரும்? மின்னல் வரும், இடி வரும். தேவனுடைய கற்பனைகளுக்கு பயந்து, இந்த மாதிரியான கற்பனைகளுக்கு பயந்து நாம செய்யும்போது, இடி வரும்போது நம்ம மழையை மட்டும் பார்க்க கூடாது. இடி வரும்போது ஜனங்க என்ன பண்ணுவாங்க, நான் இடியில போய் நிக்கிறேன், ஜாலியா போய் நிக்கிறேன் போய் நிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? இடி வரும் பொழுது ஜனங்க என்ன பண்ணுவாங்க? உள்ளுக்குள்ள இருப்பாங்க. அதே போல இந்த மாதிரி கற்பனைகளை நம்ம வந்து கடைபிடிச்சு அவர் சொல்ற பேச்சு கேட்டு, இதெல்லாம் ஒரு எச்சரிப்பா இதுல இருக்கு. என்ன எச்சரிப்புனா, வானத்தின் பலகணிகள் இருக்கிற மழையை மாத்திரம் பார்க்க கூடாது, அதுல இருக்கிற இடி போன்ற எச்சரிப்பான வார்த்தைகள், மின்னல் போன்ற அவருடைய வார்த்தைகள், வெளிச்சங்கள், இதான் நீங்க மறந்து போயிடணும். நீங்க அநேக வேலைகளை பிசாசு மறக்க வச்சிருவோம். தசமா கொடுத்து இந்த மாதிரி நார்மலா எடுத்து கொடுத்து இந்த மாதிரி கசப்புகளோட இந்த மாதிரி காரியங்களை வச்சு கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னு பொய்யா உங்களுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா, தேவன் அதை உடச்சி போறதுக்கு தான் எச்சரிப்பா மின்னல் போல அந்த வசனத்தை வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால வானத்துல இருக்கிற அந்த மழையை மட்டும் பார்க்காதீங்க, இடி போன்ற அவர் எச்சரிக்கிற வார்த்தைகளையும் புரிஞ்சுங்க. அதை புரிந்து கொண்டு சீர்படுத்தி கொண்டு உகந்த காணிக்கையாக கர்த்தருடைய சமூகத்துல வந்து நீங்க போட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு, அந்த மறுபடியும் அந்த வசந்த வாசி முடிக்கலாமா? வாக்குத்தத்தத்தை இப்போ வாசின்னு பார்க்கலாம். மல்கியா 3:10 வாசி முடிச்சு அப்படியே நம்ம பந்திக்கு நேராக கடந்து போகலாம். நாளையத்தில் இப்போ
போக மட்டும் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்க. இந்த சிந்தையோட இந்த உகந்த காணிக்கையாக கர்த்தரை நீங்க சோதிச்சு பாருங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. God bless you. நேசிக்கிறேன் அன்பின் பிதாவே, இயேசுராஜா, பரிசுத்த ஆவியானவரே, இன்னைக்கு ஆண்டவரே எங்களை உச்சிதமான ஒரு ஆசீர்வாதத்துல எங்களை ஆசீர்வதிக்க போறீங்க. அதற்கு நீங்க கொடுத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு எங்களுக்கு நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. ஏன்னா வானத்தின் பலகணிகளை திறந்து நீங்க எங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அது எங்களோட கூட நின்று விடுகிறது அல்ல. மழை எப்படி எல்லாருக்கும் பயன் தருகுதோ எங்களையும் நீங்க ஆசீர்வாதமா வச்சிருக்கீங்க. அதுதான் முக்கியம். அந்த ஆசீர்வாத லிஸ்ட்ல நாங்களும் ஒரு ஆசீர்வாதமா, எங்களையே நீங்க ஆசீர்வாதமா வச்சிருக்கிறீங்க, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறீங்க. ஆகையால் எங்ககிட்ட எந்தெந்த பகுதிகளில் குறைவுகள் இருக்குதோ அந்த இடத்துலலாம் அந்த வானத்தின் பலகணிகளை திறந்து அந்த ஆசீர்வாதனால நிரப்புங்க ஆண்டவரே. அது நீ பரிசுத்த வாழ்வுல குறைவு இருந்ததுன்னா அதுல நிரப்புங்கப்பா. இன்னும் பாவத்தை விடுறதுக்கு பரிசுத்த வாழ்வில் நிரப்புங்க. பரலோக ராஜ்யம் சம்பந்தப்பட்ட உன்னதமான நன்மைகளை அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வதில் என்னென்ன ஆவியின் வரங்கள்ல குறைவு இருக்கா அந்த ஆசீர்வாதனால எங்களை நிரப்புங்க. எல்லா பகுதியிலும் ஒரு ஃபார்மையே நீங்க எங்களுக்கு கொடுத்துட்டீங்கப்பா. இவங்க எல்லாவற்றையும் நாங்க விட்டு கொடுக்குறோம். எங்க குடும்ப வாழ்க்கையில, பொருளாதாரத்துல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, படிப்புல, எல்லாத்துலயும் நீங்க தான்ப்பா இந்த வானத்தின் பலகணிகளை திறந்த ஆசீர்வாதத்தை நிரப்பணும். இன்னும் வியாதியின் கூறுகள்ல வந்திருந்தா அந்த வியாதியை விட்டு நீக்கி ஆரோக்கியம் என்ற ஆசீர்வாதத்தினால பிள்ளைகளை நிரப்புங்க, குடும்பத்தை நிரப்புங்க. எல்லா பகுதிகளிலும் நீங்க இந்த ஆசீர்வாதத்தை நிரப்பி எங்களை வெறுமனே அனுப்பாம நீங்க தான்ப்பா ஆசீர்வதிச்சு அனுப்பணும். அதுக்கேற்ற தகுதியுடைய உகந்த காணிக்கையை கொடுக்கிறவர்களாக எங்க இருதயத்தை திறந்து கொடுக்கிற பிள்ளைகளாக நான் காணப்பட எங்களுடைய திருக்கரத்துக்குள்ள தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாம மாத்திரம் மயப்படுத்தணும். இயேசு மூலமே வந்த ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை நீக்கி போட்டு அவங்க கூட துணையா இருந்து நீங்க தான்ப்பா வழி நடத்தணும். இயேசு மூலமே ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. பாஸ்டர் மகான் ஜெபிச்சோன்னா அவங்களுக்கு